அம்பத்துரை ஜமீன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. பெரிய அரண்மனை இருக்கிறது. நம்மளை எத்தனை பேர் பார்த்துக்க தெரியல. எழுச்சி எங்களுக்கே முதல் பதவியாக அங்க போகும்பொழுது டாக்டர் துரைப்பாண்டி பக்கத்தில் இருக்காங்க. பேர் மட்டும் துரைப்பாண்டி இல்லை, அப்பந்தூருக்கே ஒரு துறை தான், அதான் பேர் துரைப்பாண்டி. அப்புறம் அப்பந்தூர் ஜமீன் இவர்கள் எப்படி இந்த சுதந்திர போராட்டத்தோடு கனெக்ட் அப்படின்னா, இவங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு சுரங்கம், இந்த சுரங்கத்துல இறங்கினீங்கன்னா திண்டுக்கல்ல உள்ள மலைக்கோட்டை, மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலுக்காக நேரடியாக தொடர்பு. உள்ள இறங்கினீங்கன்னா வெளியே வரீங்களான்னு தெரியாது, ஆனால் அப்படித்தான் போயிருக்காங்க. கிபி 1600 விஸ்வநாத நாயக்கர் உருவாக்கிய 72 பாளையங்கள்ல அம்பாத்தூர் பாளையமும் ஒன்று. சரியா? அப்புறம் 425 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட பாரம்பரிய ஒரு அரண்மனை ஒன்று வரலாற்று சின்னமாக இன்றும் இருக்கிறது. இந்த அரண்மனையை நிர்மாணித்தவர்கள் ஸ்ரீவதி வெஞ்சை மக்கா நாயக்கர் ஆகும். அவருடைய வழிபட்டவர்கள் தான் எங்கள்லாம் மதன் சாரா இருக்கலாம், துரைப்பாண்டி சாரா இருக்கலாம். இவர்கள்லாம் ஜமீன்தார். படத்துல தான் பார்த்தோம் இல்லையா, உண்மையிலே இவர்கள் எல்லாம் ஜமீன்தார். இவர்கள் நம்ம பகுதியில் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய சிறப்பு. அது மாதிரி துரைப்பாண்டி சாரை பார்க்கும் பொழுதுதான் ஒன்று சமூக பணியில் இருப்பார், இல்லைன்னா சமய பணியில் இருப்பார். அவர் முழு நேரமே அதுதான், மக்கள் பணி மற்றும் சமய பணி. இரண்டையும் தன்னத்தோடே ஒட்டி பண்ணவர், மக்களுக்காக உழைக்கக்கூடிய இந்த பெருந்தலைவர், இந்த ஜமீன், இந்த துறை, இந்த பாளையத்துக்காரர் நம்முடைய நிகழ்வுக்கு வந்தால் சரியாக என்று நினைத்து அவரை அழைத்திருக்கிறோம். எனவே முடிஞ்சா நம்மளாம் போய் திரும்ப இந்த அரண்மனையெல்லாம் பார்ப்பதற்கு, நம்முடைய குழந்தைகளையும் அழைத்து செல்வதற்கு தயாராக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கூடிய திரு டாக்டர் துரைப்பாண்டி மதன் அவர்களோடு வந்த அனைத்து நண்பர்களையும் வருக வரவேற்கிறேன். Therapy program organized by the Society for Serving Humanity. Today is a special occasion where we come together not only to learn but also to relax, express ourselves. 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் இங்கே புனித பெட்டோ அகாடமியில் முதலாம் ஆண்டு கொண்டாடுவது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் நாங்கள் கடந்த வரைக்கும் பெருமைப்படுறோம். இந்த நாளில் நமக்காக, நமது நாட்டிற்காக, சுதந்திரத்திற்காக உயிர்த்தாக செய்த பெரியவர்களையும் சுதந்திர போராட்ட தியாகிகளையும் இந்த நாளில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக அனைவரும் அவர்களை நினைவு கூர்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்விழாவில் நாங்கள் கடந்து வந்தது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. மிக நன்றி. அனைவருக்கும் மனமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் நம்முடைய 80வது ஆண்டு சுதந்திர தின விழா வாழ்த்துக்கள். மிகவும் அருமையான ஒரு விழா என்றுதான் நான் நினைக்கிறேன். 80 வருடங்கள் என்பது மிகவும் ஒரு அருமையான வருடம். வரலாறு என்பது மிகவும் 450 வருடங்களுக்கு முன் நீங்கள் நானும் பிறக்கல, ஒருவேளை கடவுளுடைய கனவுல மட்டும்தான் இருந்தது. சரிங்களா? எனவே அந்த ஒரு வரலாறு பின்னணியில் இந்த திண்டுக்கல் பகுதியில் இவர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் உண்மையிலேயே திண்டுக்கல் மலைக்கோட்டை என்பதுதான் அந்த மலைக்கோட்டைக்கு பிறகு அதனால்தான் உண்மையிலேயே எங்களுடைய கலை வழி குணப்படுத்துதல் பயிற்சியில ஸ்டோரி டெல்லிங் ஒரு பகுதி. அதுல அழகான ஒரு வார்த்தை, when you stop telling your story you stop living. எப்பொழுது உங்கள் கதைகளை நீங்கள் பேசவில்லையோ நீங்கள் வாழவில்லை. when you stop கடவுள் ஜமீன்தார்
கேள்விப்பட்டிருப்பீங்க. எனவே அந்த பகுதியில் எனக்கு தெரிந்த முதல் பார்க்கும் பொழுது அங்கு முத்தையா அவர்கள் என்பவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய குறிப்பாக காமராஜரோடு மிகவும் தொடர்புள்ளனர். எனவே அப்படிப்பட்ட ஒவ்வொரு பகுதிக்கும் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வீர நாச்சியார் இன்றும் தமிழகம் கொண்டாடுகிறது என்று சொன்னால் அவர்கள் சிவகங்கை பகுதியில் இருந்த ஒரு பெண்மணி, அதே சமயத்தில் அந்த ஜமீன்தார் பகுதியில் இருந்து வரக்கூடிய நல்லதங்காள் என்பவர் ஒரு மற்றொரு ஜமீன்தார், குறிப்பாக வீரம்பூர் பகுதியில் இருந்து வரக்கூடிய நல்லதங்காள் என்ற ஒரு படமே வந்தது. எனவே என்று குறிப்பாக எனக்கு உண்மையிலேயே என்னுடைய பயிற்சியை விட எனக்கு ஒரு வகையிலே மிகவும் மகிழ்ச்சியானது என்று சொன்னால், நம்முடைய தமிழகம் நம்முடைய பகுதியினுடைய வரலாற்றை ஒளியூட்டி காட்டப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். சரிங்களா? எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சிறப்பாக இந்த வரலாற்றை நாங்கள் கட்டாயம் நீங்கள் புத்தகமாக வெளியிட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இல்லை என்று சொன்னால் அதை நான் உண்மையிலேயே எழுத வேண்டும். எனவே அதனால் தான் சொல்கிறோம், இந்த உங்களுடைய குழந்தை உங்களுடைய வரலாற்றை பற்றி தெரியுமா என்பதுதான். தெரியும் என்று சொன்னாலும் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது. எனவே உண்மையிலே அதற்கு பிரிட்டோசார் கூட முயற்சி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எனவே இந்த வரலாற்றை நாம் மறக்கக்கூடாது. எனவே அதனால் தான் சொல்கிறேன், It's my privilege and pleasure to warmly welcome all the dignitaries, Reverend Father, correspondent of PZ, correspondent of SB, Society for Serving Humanity. Today is a special occasion where we come together not only to learn but also to relax, express ourselves